Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala nabiyuna sallallahu alayhi wa sallam, al-mu'minu dha'ifu khairun minal mu'minil qawi. Wa qala nabiyuna sallallahu alayhi wa sallam, wahris ala ma yanfa'uka aw kama qala alayhi salatu wassalam. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கை அப்படிங்கிறது நாட்களால் உருவாக்கப்பட்டது. பெரியார்கள் சொல்லுவாங்க, இன்னமா அந்த ஐயாமும், மனிதா நீ ஒரு நாட்களின் தொகுப்பு. நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாட்களின் தொகுப்பை எடுத்துக்கிட்டு இந்த துன்யாவுக்கு வந்திருக்கோம். குறிப்பிட்ட வருடங்கள். அடுத்து சொல்றாங்க, இந்த நாட்கள் ஒன்றை வந்தது ஒரு விருந்தாளி மாதிரி. நமக்கு கிடைத்த ஒரு நாள் நமது வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளி மாதிரி. இப்ப விருந்தாளி வந்தா நாம் அதை சங்கையை செய்கிறோம், அவரை கண்ணியப்படுத்துகிறோம், அவருக்கு செஞ்ச உபகாரங்களை செய்கிறோம். அப்படி இருந்தோம்னா நாளை அந்த விருந்தாளி மற்ற உறவினர்கள்ட்ட மற்ற ஊரார்கிட்ட சொல்லுவாரு, இவர் நல்ல விருந்து உபசரிச்சாரு. அடுத்து சொல்றாங்க, அந்த விருந்தாளியை நம்ம கண்ணியப்படுத்தல, வந்தவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கல, நாளைக்கு அவர் போய் பிறர்கிட்ட சொல்லுவாரு, இவர் கண்ணியப்படுத்த தெரியாதவர், மரியாதை தெரியாதவர், சங்கை செய்ய தெரியாதவர்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரி தான் நமக்கு கிடைத்த ஒவ்வொரு நாட்களும் விருந்தாளியா நம்மள்கிட்ட வந்திருக்கு. சில நாட்கள் இருக்கு, அதை கண்ணியப்படுத்துறோம், அந்த நாட்கள் நமக்கு நல்ல நாட்களாக ஆக்குறோம், நல்ல அமல்களால் அதை நிறைக்கிறோம். சில நாட்கள் வருது, அது பாவங்களுடைய நாட்களாக ஆயிடுது, வீணானதாக ஆயிடுது, அது நமக்கு கெட்ட பேரை வாங்கி தரக்கூடிய நாட்களாக ஆயிடுது. பெரியார்கள் இதை உதாரணமாக சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்து குறித்தாங்களே, இப்படிப்பட்ட இந்த குறுகிய கால வாழ்க்கை, மனிதன் காலத்தோட இணைந்தவன், நேரத்தோட இணைந்தவன். அவனை நிர்ணயிக்கக்கூடியது இவன் இவ்வளவு சம்பாதிக்கிறானா கிடையாது, இவன் இவ்வளவு சாப்பிட்றானாங்கிறது கிடையாது, இவ்வளவு திறமைசாலியாங்கிறது கிடையாது. ஒரு மனிதனை நிர்ணயிக்கக்கூடியது அவன் வாங்கிட்டு வந்த ஆயுட்காலம். சம்பாதிச்சுட்டாருங்க, ஹயாத்து முடியாது. சாப்பிட்டுட்டாருங்க, ஹயாத்து முடியாது. வந்த நேரம் முடிஞ்சிருச்சுங்க, ஹயாத்து முடிஞ்சிடும். நாம் யார்? நாம் நேரங்களின் தொகுப்பு. சம்பாதிப்போம், சம்பாதிக்காமலும் இருக்கலாம், சாப்பிடுவோம், சாப்பிடாமலும் இருக்கலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற ஒரே முதலீடு, இதுதான் நம்மள்ட்ட இருக்கு. இந்த நேரம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இல்லை. இந்த நாட்கள் எப்படி இருக்கணும்? நமக்கு நமது ஷரியத், ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா, வாழ்றான் அப்படின்னா, அவனுடைய ஒவ்வொரு வினாடியும் ஒன்று இம்மைக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அல்லது மறுமைக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இதை ஷரியத்து ரொம்ப வலியுறுத்துது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இப்படிப்பட்ட மனிதனை பார்த்து வெறுக்கிறேன். அவன் இம்மையுடைய காரியத்தை ஈடுபட்டிருக்க மாட்டான், மறுமையுடைய காரியத்தை ஈடுபட மாட்டான். என்ன உலகத்தில் நடக்குதோ அதை கண்டுகொள்ள மாட்டான், பொருட்படுத்த மாட்டான். இப்படிப்பட்ட மனிதர்களை நான் வெறுக்கிறேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு இடத்துல சொல்றாங்க, உங்களுடைய நாள் இன்னைக்கு இப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு எப்படி இருந்ததோ அதை விட ஒரு படி மேலாக நாளைய நாள் வளர்ச்சி அடைஞ்சதாக இருக்கணும், ஒரு முன்னேற்றமாக இருக்கணும். உங்களுடைய எல்லா காரியங்கள்லையும் இன்றைய விட நாளைய நாள் முன்னேற்றமாக இருக்கணும். ஒருவேளை நேற்று மாதிரியே இன்னைக்கு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நஷ்டவாளிகள். மனிஸ்தவா யௌமானி ஃபஹுவ மஹ்ரூமுன். எந்த ஒரு மனிதருக்கு எந்த 2 நாட்கள் ஒரே மாதிரி இருக்குமோ, நேற்றுக்கும் இன்னைக்கு எந்த மாற்றமும் இல்லைங்க, நேற்றுக்கும் இன்னைக்கு எந்த முன்னேற்றமும் இல்லைங்க, அவர் நஷ்டவாளி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்தை கொடுத்தாளர்களே, அந்த அடிப்படையில் ஷரியத்தில் நபிமார்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில்
ஒரு மனிதன் ஏதோ ஒரு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறத ஆர்வப்படுத்தி பார்க்கணும். அந்த நபிமார்களும் அந்த சஹாபாக்களும் அவ்வாறு வாழ்ந்திருந்ததையும் பார்க்கணும். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் நடைபெறுது. திருமணம் நடைபெறும் பொழுது அவங்கள்ட்ட எதுவுமே கையில் இல்லை, மகராக கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மாமனார், அவங்களும் நபி. எதுவுமே இல்லை, ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி நிக்காஹ் செஞ்சுருக்கலாம், இல்லை எப்படி இதை செய்கிறது? ஒரு முடிவு போடுறாங்க, ஒரு 8 ஆண்டுகள் நீங்கள் பணிவிடை செய்யணும், அதுதான் உங்களுக்கு மகர். மகராக எத்தனை ஆண்டுகள் பணிவிடை செய்யணும்? 8 ஆண்டுகள். இதுக்கு ஒத்துக்கிறாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிக்காஹ் நடக்குது. இதை ஒத்துக்கக்கூடிய நேரத்தில் அவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்திய ஒரு வார்த்தை, நான் சொல்றது 8 ஆண்டுகள், நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 10ஆக பரிபூர்ணப்படுத்துங்க, அது உங்களுடைய தரப்புடைய விஷயம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் 8 ஆண்டுகள் பணிவிட செஞ்சுட்டு மகரையும் நிறைவேற்றிட்டு கூடுதல் வேலை பார்க்கணுமே. ஒரு நபி அதிகப்படியான வேலையை வெறுக்க மாட்டார், அதிகப்படியான தன்னை ஈடுபடுத்துதலை வெறுக்க மாட்டார். கூடுதல் 2 ஆண்டுகள் வேலை பார்த்து 10 ஆண்டுகளாக நிறைவு செஞ்சார். இது ஒரு நபியுடைய தன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஷப். நபியே, நீங்கள் ஒரு வேலையை முடிச்சிட்டீங்கன்னா உட்கார்ந்துடக்கூடாது, ஓய்வு எடுக்கக்கூடாது. ஃபஇதா ஃபரக்த, நீங்கள் ஒரு வேலையை முடிச்சிட்டீங்கன்னா பொதுவாக என்ன தோணுங்க? அப்பா வேலை முடிஞ்சுப்பா, அப்பா வியாபாரம் முடிஞ்சுப்பா, உட்காருவோம்ப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம்ப்பா. இது மனித சிந்தனை. குர்ஆனுக்கு இல்லை, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபியை உங்களுக்கு கட்டளையிடுறான், ஃபஇதா ஃபரக்த, நீங்கள் ஒரு வேலையை முடிச்சிங்கன்னா ஃபன்ஷப், மீண்டும் ஊன்றுங்கள். மீண்டும் ஊன்றுங்கள்னா என்ன அர்த்தம்? இன்னொரு வேலையை முழு மூச்சா செய்ய ஆரம்பிச்சிருங்க. வேலை முடிஞ்சிருச்சு, வியாபாரம் முடிஞ்சிருச்சு, பூட்டணும்னு நினைக்காதீங்க. அடுத்து திரும்பி வேலை செய்ய ஆரம்பிங்க. ஃபன்ஷப், மீண்டும் ஊன்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் இட்ட கட்டளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் இருந்தாங்க. நபி உங்க பகல்ல எப்படி இருப்பாங்க? அல்லாஹ் ஒரு சின்ன ஆயத்துல சொல்றான், இன்னலக ஃபின்னஹாரி சப்ஹன் தவீலா. நபியே, உங்களுக்கு பகலிலே நீண்ட நீச்சல் இருக்கிறது. நபி உங்க பகல்ல எப்படி வேலை பார்ப்பாங்கிறதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நீச்சல். எப்படி நீச்சல் அடிக்கிறவன் தன்னுடைய உடம்பை அசைச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி அசைக்கலைனாலும் உடம்பை தம் பிடிச்சு வெயிட்டை லேசாக்கி இருப்பான். ஒரு நீச்சல் அடிக்கிறவன் சாதாரணமாக இருக்க முடியாது, அசால்ட்டாக இருக்க முடியாது. நபி உங்க பகல் நேரம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நீச்சல் அடிக்க வேண்டியது இருக்கு, நீங்கள் நீச்சல் அடிக்கக்கூடியவர், பகல் முழுக்க உங்களுக்கு நீச்சலை போன்று. ஆக பகல் முழுக்க நீங்க ஆக்டிவா இருப்பீங்க, வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நபி உங்களுடைய தன்மையை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்கு கொடுத்தானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுக்க அப்படிதான் இருந்துச்சு. எல்லா தருணங்களையும் பயன்படுத்தினாங்க. மக்காவாசிகள் ஏற்றுக்கொள்ளலையா? முடங்கி போய் உட்கார்ந்துருக்கலாம், முடங்கலை. தாயிஃப் ஓடி போய் அங்கேயாவது அழைப்பு பணி செய்வோம், அங்கிருந்து ஓடியாடுறாங்க. திரும்பி முடங்கி இருக்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க துஅஃப குர்வதி வ கில்லத ஹீலதி. தாயிஃப்ல இருந்து வரும்போது துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், எனக்கு பலம் இல்லாம இருக்கேன், எனக்கு நுட்பம் இல்லாம இருக்கேன், என் அறிவுல ஏதோ குறைவு இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு அதை நான் உன்கிட்ட முறையிடுறேன், யா அல்லாஹ், அதை எனக்கு பலப்படுத்தி கொடு. மக்காலையும் தோல்வியாயிருச்சு, தாயிஃப்லையும் தோல்வியாயிருச்சு, முடங்கி உட்காரல. திரும்பியும் தாங்கிட்ட ஏதோ குறை இருக்கோ, தாங்கிட்ட ஏதோ நுட்பத்துல குறை இருக்கோ, அல்லாஹ் கிட்டே முறையிடுறாங்க. அல்லாஹ்மே இன்னி அஷ்கு இலைக்க, உன்கிட்ட நான் முறையிடுறேன், அல்லாஹ், எனக்கு பலம் தேவை இருக்கு, எனக்கு நுட்பம் தேவை இருக்கு. 2 பெரிய தோல்வியிலையும் மீண்டும் உறுதி. பிறகு நல்ல வளர்ச்சி அடைஞ்ச காலகட்டங்கள் பார்க்கிறோம். பத்ருல, உஹதுல, கந்தக் இதெல்லாம் முடிஞ்சு மக்காவாசிகளோட ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு போர் கிடையாது. இப்போ ஒரு பெரிய நிம்மதி வந்திருக்கும். இவ்வளவு நாள் போர் அது இதுன்னு கஷ்டமா இருந்துச்சு, இப்பதான் போர் கிடையாதுன்னு வந்தாச்சுல, கொஞ்சம் நிம்மதியா ஓய்வு எடுத்திருக்கலாம். பார்த்தாங்க நபியவங்க பக்கத்தை சுத்தி, அந்த சவுதி கண்டத்தை சுத்தி 11 நாடுகள் இருக்கு. 11 நாட்டு மன்னர்களுக்கும் கடிதம் எழுதி சஹாபாக்கள்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க.
சரி கொஞ்சம் ஓய்வாயாச்சு, கொஞ்சம் ஒப்பந்தம் நடந்துருச்சு, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குவோம். கிடையாது, 11 நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதி அவங்களை இஸ்லாத்தின் பக்கமாக அழைப்பு. இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அதுக்கப்புறம் வரக்கூடிய எதிர்ப்புகள், அதுக்கப்புறம் நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் தாங்கணும். சரிங்க, அடுத்து ஹிஜ்ரி 8ல் ஃபத்ஹ் மக்கா ஏற்பட்டுச்சு. மக்காவே வெற்றி ஆயிடுச்சுங்க. பிரச்சனையே மக்காவாசிகள் தான். அந்த மக்காவே நம்ம கைக்கு வந்துருச்சு. இனிமே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குவோம். இல்லை, அப்பயே யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரணும், யார் யார்கிட்டெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றி வைக்கணும், அந்த சிந்தனை. காலித் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் வந்தார். வந்த உடனே அது வரைக்கும் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. ஃபத்ஹ் மக்காவாயிடுச்சு, மக்காவே வெற்றி பள்ளி கொண்டப்பட்டுருச்சு. சந்தோஷத்தில் ஒதுங்கி உட்காரலாம், சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்கலாம். வந்த சகோதரத்தை கேட்டாங்க, உன்னுடைய சகோதரர் காலித் இருக்காரே, நல்லா இருக்காரா? பெரிய இஸ்லாமிய அழைப்புலாம் இல்லை. உன் சகோதரர் ஹாலிது நல்லா இருக்காப்லையா, நல்லா இருக்காரா? இந்த சகோதரர் இந்த விஷயத்தை வாங்கிட்டு நேராக ஹாலித் ரலியல்லாஹு போய், நபியவங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இதுதான் அந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தெரிஞ்சு. இதை கேட்டோன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நபியவங்க என்னையே கேட்டாங்களா, அது வெற்றி அடைஞ்ச இந்த நேரத்தில் என்னையே ஞாபகம் வச்சு கேட்டாங்களா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. உஹதில் எதிர்த்து நின்றவங்க, கந்தக்கில் எதிர்த்து நின்றவங்க இந்த நேரம் வெற்றியில் கொஞ்சம் ஒதுங்கி உட்காரலாம், வெற்றியில் ஆர்ப்பரிக்கலாம். இல்லை, யார்கிட்ட யார் என்ன பேசுனா இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க, என்ன செய்யலாம் யோசிச்சாங்க. அடுத்தடுத்து வேலைகள். சஹாபாக்களையும் நபியவங்க அப்படிதான் தூண்டுவாங்க. இது நபியவங்கிட்ட இருந்த சுயத்தன்மை. சஹாபாக்கள் எப்படி பண்படுத்துறாங்க? ஹஸரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான கடனாக ஆயிடுச்சு. ஒரு நாள் பள்ளியாசலில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. கஷ்டம், கடன், என்ன செய்யுது, எப்படியோ இந்த பொருளாதாரத்துலேருந்து சரியாகி வரணும். நபியும் வந்து கேட்குறாங்க, என்ன அபூ உமாமா அவங்களே, என்ன பள்ளியில் கவலையாக உட்காந்துருக்கீங்களே, என்ன விஷயம்? உமா கல்யாணம் சொன்னாங்க, யார் சொல்ல, இந்த மாதிரி கடன் ரொம்ப அதிகமாகிடுச்சு, இது சரி செய்யணும் யார் சொல்லா, அதான் கவலையாக இருக்குது, பள்ளியில் உட்காந்துருக்கேன். நான் ஒரு துவாவை கற்றுக்கிறேன், அந்த துவாவை ஓதுங்க, சரியாயிடும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல் வஅஊது பிக மின் கலபத்தி தைனி வகஹரி ரிஜால். ஒரு 8 தன்மைகளை சொல்லி இந்த தன்மைகளை விட்டு பாதுகாப்பு தேடுதல் தான் இந்த துவா. என்ன துவா? மினல் ஹம், கவலையை விட்டும், வல் ஹஸன், நீண்ட கவலையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஹம்முன்னா சின்ன கவலை, ஹஸன் அப்படின்னா கொஞ்சம் பெரிய கவலை. கவலை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். வல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமை தன்மையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜுப்னி வல் புஹல், கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வகலபத்தி தைனி வகஹரி ரிஜால், கடன் என்னை மிகைப்பதை விட்டும் கடன் கொடுத்தவங்க என்னை மிகைப்பதை விட்டும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. இதை காலையிலையும் மாலையிலையும் ஓதுங்க. அந்த சஹாபி அதே மாதிரி 1 மாதம் ஓதுறாங்க. 1 மாதத்துல அந்த கடன் சரியாயிடுச்சு. நபி உங்களை வந்து சந்திக்கிறாங்க. யாரை சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதம் அந்த துவா ஓதுனேன், அந்த கடன் சரியாயிடுச்சு. இப்போ இதில் 2 விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, நபியவங்க கற்றுக் கொடுத்த துவாவை ஓதுனா கண்டிப்பாக அதில் நிவாரணம் கிடைச்சே தீரும். இது ஈமானிய விஷயம், இது யகீனுடைய விஷயம். அந்த துவாவில் என்ன அர்த்தம் இருந்தாலும் அது விஷயம் கிடையாது, கண்டிப்பாக அது நிறைவேறும். ஓதுனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துவாவை, அதனால 1 மாதத்துல அந்த கடன் சரியாக ஆயிடுச்சு. ஆனாலுமே இந்த துவாவில் இருக்கக்கூடிய இது ஈமானுடைய விஷயம், நாம் நம்புகிறோம், கண்டிப்பாக அது சரியாகும். ஆனால் அதே நேரத்தில் இந்த சஹாபி கிட்ட இருந்த அந்த சைக்காலஜி ரீதியான, அந்த உள்ளுணர்வு ரீதியான இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் இல்லாமக்குனாங்க இந்த துவானால. ஒரு மனுஷன் ஏன் வேலை பார்க்காம, ஏன் கடன் கூடுது? வேலை பார்க்காம இருக்கலாம், தொழில் பார்க்காம இருக்கலாம். சரி, தொழில் பார்க்கணும், எது தடுக்குது? வேலை பார்க்கணும், எது தடுக்குது? கடன் கடன் கவல்ல பள்ளிவாசலே உட்கார்ந்துடுறாங்க. கடன் கடன் சொல்லி சும்மா முடங்குறாங்க, அது கூட தடுக்கலாம். அப்போ முதல்ல ஒரு மனுஷன் வேலை பார்க்கணும்னா கவலை இருக்கக்கூடாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், கவலையை விட்டு முதல்ல இவங்களை வெளியாக்கணும். சரி, வெளியாயிட்டாங்க, அடுத்து வேலை செய்யணும். தன்னிட்ட இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, தன்னிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம், இதனால கூட வேலை பார்க்காம இருக்கலாம். மினல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமை, தாழ்வு மனப்பான்மை, இதை விட்டு வெளியாக்கணும். வல் கஸல், சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியாக்கணும். வல் ஜுப்னி வல் புஹல், ஒரு தொழிலில் முதலீடு போடணும், அதில் கோழைத்தனம் இருக்கக்கூடாது, தைரியம் வேணும்.
புகுல், கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. தைரியமா அதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதோ அவ்வளவு போடணும். அந்த கருமித்தனம் இருக்கக்கூடாது. அதை விட்டு பாதுகாப்பு தேவை. பிறகு கடனுடைய அந்த பிரச்சனைக்கு பாதுகாப்பு. இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் ஒரு மனுஷனை முடக்குமோ அந்த எல்லா தன்மைகளை விட்டு பாதுகாப்பு தேட வைக்கிறாங்க. முதல்ல இந்த தன்மைகளை விட்டு அந்த சஹாபி வெளியானாங்க. அந்த கவலைப்படுற தன்மை, இயலாமை தன்மை, அந்த சோம்பேறி தன்மை, இது எல்லாத்தையும் வெளியானோன்னு என்ன நடக்கும்? அவங்க வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போனா உழைத்தால் அவங்களுக்கு செல்வம் வரும், செல்வத்தின் மூலியமா கடன் அடையும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிய, இயலாம இருந்த முடியாம இருந்த சஹாபிய துவாவின் மூலியமாக, யக்கீனின் மூலியமாக எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி சைக்காலஜி ரீதியா அவரை எது முடக்குச்சோ அதை விட்டும் வெளியாக்குனாங்க. இந்த துவாவை அன்றாடம் அவர் ஓதும்போது யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது, இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது, இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த சிந்தனை அந்த கெட்ட தன்மைகளை விட்டு வெளியாக்கியது, அது வேலை செய்ய வச்சுச்சு, அது செல்வத்தை கொடுத்துச்சு, கடன் நிறைவேற்றலாம். கண்ணியத்தை கொடுத்தாலே இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயங்கள்ல ஒன்று, உன்னுடைய எல்லா நேரங்களிலும் ஒன்று இம்மைக்காக வேலை செய்ய அல்லது மறுமைக்காக வேலை செய்ய, ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கு. இன்னொரு அழகா சொல்லுவாங்க, வாரிஸ் அலாமா என்போக்க மனிதா, உனக்கு எது பலன் தருமோ அதுல நீ பேராசைப்படு. பொதுவாக நம்ம நினைக்கிறோம் பேராசைங்கிறது மார்க்கத்தில் தடையாச்சு. இல்ல, பயன் தரக்கூடிய காரியங்கள்ல பேராசைப்படுதல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளை. இது பிரயோஜனம் இருக்குன்னு தெரியுதா, நீ பேராசைப்படு, ஹராமை விட்டு தவிர்த்து, அவ்வளவுதான். இன்னொரு இடங்கள்ல பல இடங்கள்ல பார்க்கணும் சஹாபாக்கள் எவ்வளவு அழகான தன்மைகள் இருந்துச்சு. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயத்துல ஜும்மாவுடைய நாள், ஜும்மாலாம் முடிஞ்சிருச்சு, மக்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வந்து பார்த்தா ஒரு சின்ன கூட்டம் பள்ளிவாசல்ல உட்காந்துருக்காங்க. கேட்டாங்க, என்ன ஜும்மா முடிஞ்சிருச்சு, இன்னும் பள்ளியில உட்காந்துருக்கீங்களே? அவங்க சொன்னாங்க, அந்த கூட்டத்தை சொன்னாங்க, நஹ்னுல் முத்தவக்கீலுன்னா அலல்லாஹி, நாங்க அல்லாஹ் மேல தவக்கல் வச்சிருக்கோம், நாங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்க வியாபாரம்லாம் செய்ய மாட்டோம், அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்கை கொடுப்பான். ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தானே, அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க் கொடுப்பான், நாங்க அல்லாஹ்வை நம்புறோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தார்த்தது பதில். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க முத்தவக்கீல் கிடையாது, நீங்க தவக்குள் வைக்கக்கூடியவர்கள், முத்தவாக்கிலும், நீங்க தவக்குள் வைக்கக்கூடியவர் அல்ல, தவக்குள் இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடியவங்க. உண்மையிலே தவக்குள் வைக்கிறவன் என்ன செய்வான்? அல்லாஹ் மேல தவக்குள் வச்சுட்டு வியாபாரத்துக்கு போவான், வேலைக்கு போவான். பள்ளியில உட்கார்ந்துருக்க நீ முடங்கி போய் இருக்கிறீங்கன்னா நீங்க தவக்குள்ளுடையவர்கள் அல்ல, தவக்குள்ளுடையவர் மாதிரி நடிக்கக்கூடியவன்னு சொல்லி தனிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பால அவங்களை அடிச்சாங்க, அவங்களை வெளியே அனுப்பி விட்டாங்க. கண்ணியத்தை குறித்தானவர்களே, இதுதான் இஸ்லாம் காட்டிய வழி. உன்னுடைய எல்லா நேரங்கள்லையும் நல்ல காரியங்களை பிரயோஜனப்படுத்தும். இதில் எந்த அளவுக்கு இஸ்லாம் இன்னும் வன்மையாக சொல்லுங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசிகள்னு சொல்லி ஒரு 5 நபர்களை பட்டியலிட்டாங்க. அந்த 5 நபர்கள்ல முதல் நபர் யாருன்னா பலகீனமான முஃமின். என்னங்க பலகீனமான முஃமினா? ஆமா, அந்த நபரை பத்தி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதர் உலகத்துல எது நடந்தாலும் கண்டுகொள்ள மாட்டார். அவருக்கு நல்லது நடந்தாலும் அதை அதிகப்படுத்தணும்னு ஆசைப்பட மாட்டாரு, கெட்டது நடந்தாலும் கண்டுக்க மாட்டார், எதுவுமே அவர் கண்டுகொள்ள மாட்டார். அவருக்கு செய்யக்கூடிய பாவங்கள்னால என்னென்ன நியாமத்துகள்லாம் அவருக்கு கிடைக்குதோ அது பறிபோகும், அதையும் அவர் கண்டுகொள்ள மாட்டார். எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய அவரின் மூலியமாக அவருக்கும் பிரயோஜனம் இருக்காது, அவரின் மூலியமாக அவருடைய குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. இந்த மாதிரி பலகீனமா ஒரு முஃமின் இருக்கிறான்னா அவங்க சொன்னாங்க, அவர் நரகவாசி. ஒரு முஃமின் எப்பொழுதுமே அவருடைய 24 மணி நேரமும் இம்மைக்கும் மறுமைக்கும் கேள்வியுடையதாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, எப்படி இம்மைக்காக உழைக்கணும், மறுமைக்காக எப்படி உழைக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, இம்மைக்காக உழைக்கும் போது நமக்கு மௌத்தே வராதுங்கிற மாதிரி உழைக்கணுமா. வேலைக்கு போறோமா, கடையில உட்காரிங்கமா, சம்பாதிக்க போறோமா, நம்ம என்னத்தை சம்பாதிச்சோம், என்னத்தை வாழ போறோம், என்னத்தை இருக்க போறோம், ஏன் இருக்கிறோம், எதுக்கு இருக்கிறோம், அப்படி இல்லை. நமக்கு மௌத்தே வராதுங்க, நிரந்தரமா வாழ போறோம் அப்படின்னா அவன் எவ்வளவு ஆர்வமா உழைப்பானோ அது மாதிரி துன்யாவுக்கு வேலை பாரு. சரி, ஆகிரத்துக்காக எப்படிங்க அமல் செய்யணும்? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆகிரத்துக்காக அமல் செய்யும் போது நாளைக்கு நமக்கு மௌத்து வர போற மாதிரி அமல் செய்யணும். தொழுகிறதுக்குன்னு பள்ளிக்கு வந்துட்டாருன்னா நாளைக்கு மௌத்தாயிடுவோமோன்னு பயந்துக்கிட்டே தொழுகணும். கடையில போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா
மௌத்தே வராதுங்கிற அளவுக்கு துன்யாவில் உழைப்பு செய்யணும். அல்லது உமர் அலி அல்லாஹ் சொல்றாங்க. கண்ணியத்துக்கு இஸ்லாம்ங்கிறது நம்மளுடைய நேரங்கள், நம்மளுடைய காலங்களை இன்மைக்கும் மறுமைக்கும் பலன்படுத்தி கொண்டே இருக்கணுங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். அல்லாஹ் தஆலா விளங்கி அமர்ச்சி பாக்கி தந்தமானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்